सर्वविघ्नोपशायते। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वर गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। शान्तमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वजितन्निरीशं मध्यन्त्यशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय नचिकेतसे च। இரண்டாவது முதல் அத்தியாயம் இரண்டாவது வள்ளி முதல் மந்திரம். அன்யஸ்ரேயோ அன்ய உதைவ பிரேயः अन्यश्रेयो अन्य उदैव प्रेयः ते उभे नानार्थे पुरुषं सिनीतः ते उभे नानार्थं पुरुषः सिनीतः तयो श्रेय आदधानस्य साधु भवति कीयते यत्ताव्यप्रेयो वृणीते। श्रेयश्च प्रेयश्च मनुष्यमेधः मनुष्यमेधः तौ संपरीत्य विविनक्ति धीरः श्रेयो हि धीरोऽपि प्रेयसो वृणीते श्रेयो मन्दो योगक्षेमात् वृणीते யோகக்ஷேமாத் வృణீதே. இதுவரைக்கும் நன்மை தீமை. அந்யத் ஸ்ரேயக அந்யத் உதயேவ பிரேயக. நன்மை அதாவது இப்போ யமதர்மராஜன் தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பித்து விட்டார். இந்த உலகத்தில் மானுட உலகத்தில மனிதர்கள் இரண்டு விதமான விஷயங்களை விரும்புகிறார்கள். அவர்கள் அதுல அந்த இரண்டு விஷயங்கள் நன்மைக்கான பாதை என்பதும் இன்பத்திற்கான பாதை என்பதும் வேறு வேறாக உள்ளது. எது நன்மை எது இன்பம்? அப்போ மனிதனுக்கு எது தேவை? தனக்கு எது தேவை? நன்மையை தேர்ந்தெடுப்பதா இல்ல இன்பத்தை தேர்ந்தெடுப்பதா? எனக்கு எது வேணும் அப்படின்னு அந்த புருஷார்த்தமானது அவனுடைய விருப்பமானது எதில் அவனுக்கு நாட்டம் கொள்கிறதோ தே உபே நானார்த்தே புருஷம் சினீதக. இந்த இரண்டு விஷயங்களில் மனிதன் என்ன பண்றான்? அதனுடைய நானார்த்தே பலவிதமான அந்த இன்பங்களானது அதனுடைய அந்த சுவையானது அந்த மனிதனை கட்டுகிறது, பந்தப்படுத்துகிறது. அப்ப இந்த இரண்டுமே என்ன ஆகுது? வேறு வேறான பாதைகளை கொண்டது. அந்த இரண்டுமே இந்த மனிதர்களை கட்டுகிறது. அப்ப மனிதன் என்ன பண்றான்? இந்த உலகையில் இரண்டு விஷயங்களும் அவனுக்கு தேவைப்படுறது, ரெண்டுமே அவனுக்கு வேணும். ஆனா மனிதன் எதை விரும்புகிறான்னாக்கா இன்பத்தை மட்டுமே விரும்புகிறார். அவனுக்கு தெரியுது நன்மையும் நமக்கு வேணும் தான், ஆனா எனக்கு இன்பமே அந்த சுவையிலிருந்து என்னால விலக முடியவில்லை. அந்த சுவையிலிருந்து என்னால விலக முடியவில்லை. பிரியாணி சாப்பிட்டா தலப்பா கட்டி பிரியாணி சாப்பிடணுங்கிற சுவையா இருக்கு, ருச்சியா இருக்கு. அது என்னால விட முடியல.
ஆனா அது எனக்கு நன்மையை தருமா, அதை நான் யோசிக்கல. இந்த உடலுக்கு அது நன்மையை தருமா அப்படிங்கறது நானு யோசிக்கல. ஆனா நாக்குக்கு சுவையை தருகிறது. அப்ப எனக்கு சுவைதான் முக்கியம். புரோட்டா சாப்பிட்றோம், நல்லா இருக்குது, நாக்கு சுவையை விரும்புகிறது. ஆனா அது உடலுக்கு ஒத்துக்குமா அப்படிங்கறது தெரியல. தெரிஞ்சுதான் அது புரியல. அது புரிஞ்சா சாப்பிட மாட்டோம். அப்ப அதுல வைராக்கியம் வந்துடுது. அதுல பிரியாணிலையும் புரோட்டாவிலையும் நமக்கு வைராக்கியம் வந்துடுது. இதை சாப்பிட்டோம்னா நம்ம சரியான இலட்சியத்தை அடைய முடியாது. புரியுதா? நைட்டு புரோட்டா சாப்பிட்டா காலையில கோமத்துல போய் உட்கார முடியாது. வயிற்ற கலக்கும், சேட்டை பண்ணிடும். கோமம் பண்ணல அப்புறம் மாமா கொஞ்சம் சிட்டே பாத்துக்கிறேலா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு எந்திரிச்சு ஓடணும். அப்ப இது இன்பத்தை தருகிறது, சுவையா இருக்கு. ஆனா அது நமக்கு நன்மையை அது தெரியல. அதனால என்னன்னாக்கா சொல்றார், ஏ நச்சிகேதா, நன்மைக்கான பாதை வேறு, உதயசார்ந்த இன்பத்திற்கான பாதை வேறு. இவை இரண்டும் முற்றிலும் வேறு வேறான பலன்களை கொண்டதே. நானார்த்தே, வேறு வேறுதான் பலன்களை கொண்டது. அது என்ன பண்ணுதுனாக்கா இந்த மனிதனை கட்டுகிறது, பந்தப்படுத்துகிறது. பஸ்ல போக போக என்ன பண்றான்னாக்கா தலப்பா கட்டி பிரியாணின்னு டக்குன்னு உடனே அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி வந்துடுறாரு. அப்ப என்ன ஆகுது, ஏதோ இலக்கை நோக்கி போன மனுஷன் சேலம் போகணும்னு நினைக்கிறா. உடனே என்ன ஆகுது, கருமத்துப்பட்டி தாண்டுல ஆஹா பிரியாணி கடை இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்த உடனே என்ன ஆகுது, விருத்தி ஓடு கேட்ச் பண்ணுது, உள்ள ஓடுது. உடனே மனசு ஆராய்ச்சி பண்ணுது. உடனே அந்த சுவையை அது அப்படியே நினைவுபடுத்துகிறது. அந்த ஸ்மிருதி வந்ததையுமே என்ன ஆகுது, தேடுகிறது. இறங்கிடலாம். டிக்கெட்டு 50 ரூபா டிக்கெட் வாங்கலாம், அதெல்லாம் பார்த்து வாங்கிடுவா, அந்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு இறங்கிடுறோம். அந்த சுவையை நோக்கி ஓடுகிறான். தயோஹோ ஸ்ரேயக ஆததானஸ்ய சாது பவதி. அவ்விரண்டில் என்ன பண்றாங்களாக்கா, இந்த அதாவது நன்மையை தேர்ந்தெடுப்பவர்கள், ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பவர்கள், அவ்விரண்டில் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பவர்கள் மங்களத்தை பெறுகிறார்கள். நன்மையை தேர்ந்தெடுப்பவர்கள் நல்ல உத்தமமான கதியை அடைகிறார்கள். அது என்னெல்லாம் சொல்லல, நாம தான் புரிஞ்சுக்கணும். எது ஸ்ரேயஸ் எது பிரேயஸ் அப்படின்னு நாம தான் புரிஞ்சுக்கணும். தலப்பாக்கட்டி பிரியாணியா புரோட்டாவா, எது சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நன்மையை தரும், இதெல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்னு ஒரு காலத்துல பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் இட்லி தவிர நான் எதுவும் சாப்பிட்றதே இல்லைங்க, எதுவுமே வேண்டாங்க இல்லையா. இன்னும் நானாவித பதார்த்தங்களா இருக்குது, நல்லா சாப்பிடுங்கோ. தயவு செய்து ஆளை விட்டுருங்க மாமி, தயவு செய்து ஆளை விட்டுருங்க, எனக்கு போதும். பழைய சாதம் கூட எனக்கு அமிர்தம். இத்தனை காலமா டிஃபன். அப்புறம் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுது, பழைய சாதம் தான் ஆஹா, இதற்கு ஈடு இணை. நன்மையை தேர்ந்தெடுக்கிறான். இப்ப என்ன ஆகுது, பழைய சாதங்கிறது நன்மையை தேர்ந்தெடுக்கிறான். எதற்கு, உடலுக்கு எது நன்மையை தருமோ. டிஃபன் காலையில காரமா கார சட்னி, அப்புறம் என்ன சட்னி இருக்கு, கருவேப்பிலை சட்னி, பொடி, அப்புறம் மல்லி சட்னி, நானாவித சட்னி. ஆஹா, சுவை இன்பத்தை தேடுகிறான். அவன் நன்மையை தேடல. எல்லாம் உள்ள ஓட்டு கடைசியில் என்ன ஆகும், எல்லாம் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில உள்ள வயிற்றுக்குள்ள ஊட்டி அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். வயிறு தான் என்ன பண்ணும் பாவம், எதுக்கு என்ன பண்றதுன்னு அது கன்ஃபியூஷன் ஆகும். எதுக்கு என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஷன். ஒரு பொருளை போட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், அதுக்குண்டான அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்து ஜீரணமாக்க. எல்லாம் ஒட்டுக்கா உள்ள ஓட்டா அது என்ன பண்ணும் பாவம், வயிறு அல்லது உள்ள போய் அடடா இது வேற போட்டான், மல்லி சட்னி போட்டான், பொடி போட்டுட்டான், சாம்பார் போட்டுட்டான், தேங்காய் சட்னி போட்டான் இல்லையா, கருவேப்பிலை சட்னி போட்டான், இது எல்லாம் கார சட்னி போட்டாச்சு. இப்ப இதெல்லாம் உள்ள போயிடுச்சு. இப்ப இது என்ன ஆகுது, ஒரு பொருளை போட்டா அது ஃப்ரீக்வன்சி தகுந்த மாதிரி அது உள்ள அந்த ஆசிட் ஃபார்ம் பண்ணி சுரந்து ஜீரணமாக்கு. எல்லாம் உள்ள போட்டது உள்ள என்ன ஆகுது, என்ன பண்றதுன்னு அதே கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஒன்னும் பண்ணாது, போராடி பார்க்குது, வேற வழி இல்லை, இது என்னால ஒன்னும் பண்ண முடியாது, இவனை வெளியே கடத்து, இந்த வயிற்றுல இருந்து வெளியே கடத்தி உடனே அனுப்பிடு, என்னால முடியாது, என்னால சமாளிக்க முடியல, இவனை வச்சுட்டு என்ன பண்றது. அதனால இவனை முதல்ல கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுங்க சார் வெளியில, இவனை வச்சுக்கிட்டு என்னால ஒரு வேலை செய்ய முடியல. அப்போ வயிறு என்ன பண்ணுது, உள்ள என்னால இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால ஒரு வேலையும் செய்ய முடியல, அதனால இவங்களெல்லாம் முதல்ல வெளியில அனுப்புங்க. அப்படி என்ன ஆகுது, நேரா பாத்ரூம் ஓட வேண்டியதுதான்.
இல்லை அப்படின்னு என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் உட்காந்து என்ன ஆகும்? அப்படியே கண்ட்ரோல் பண்றேன். அப்ப வேற வழி இல்லை என்றா கீழே அனுப்ப மாட்டியா நீ? சரி ரைட் மேல அனுப்பு. உடனே மேல அனுப்பிச்சிடுவார். புரியுதுல்ல? அதுவும் அப்படி இப்படின்னு வச்சுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணாது? வயிறு வெளியிலையும் கீழேயும் போகல மேலேயும் போகல, வேற என்ன பண்ணாது? உடனே அது பேக் பண்ணிடும். அது என்ன பண்ண அந்த விஷயத்தை அப்படியே ஒரு பேக் பண்ணி அப்படியே கொண்டு போய் ஒரு வாரமா கடை உன்னைய என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வாரத்தில் கொண்டு போய் ஒரு பேக் பண்ணி ஓரமாக வச்சு உடம்புல எந்த ஒரு தொந்தரவு இல்லாத இடத்துல என்ன பண்ணும்? ஒரு வாரமாக தள்ளி விட்டுரும். அப்புறம் அது என்ன ஆகும்? ஒரு பக்கம் வீங்கிட்டே வரும். அப்புறம் என்ன தெரியலிங்க சார், என்னமோ பெரிய வரும், என்னமோ அது மாதிரி வந்துச்சு. அப்போ கடைசியில் பந்து மாதிரி வரும். அப்போ நாம் நம்ம கொழுப்பு கட்டியும்போம். என்ன சொல்லுவோம்? கொழுப்பு கட்டியும்போம். எவ்வளவு விஷயம் நடக்குது உள்ள. அதனால சுவை இன்பத்தை தேடுவதும் நன்மையை தேடுவதும் எப்படி அப்படின்றத நாம தான் கவனமா இருக்கணும். நல்லா இருக்கும். நாக்கு, இந்திரியம், மனசு அப்படியே அந்த ஸ்மிருதி பண்ணி அப்படியே அப்படி இழுக்கும். அதெல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா ஸ்ரேய ஆததாக்கசிய சாது பவதி. அதனால ஸ்ரேயத்தை நன்மையை தேர்ந்தெடுப்பவன் மங்களத்தை பெறுகிறான். கீயதே அர்த்தாத் எவு பிரேயக வினீதே. அப்ப யாரு பிரேயசை விரும்புகிறார்களோ அவ என்ன ஆகிறாங்க? கீயதே வீழ்த்தி விடுகிறான். எதிலிருந்து? நன்மையை, நன்மைக்குண்டான இந்த வாழ்வியலை, வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் இருந்து. அப்ப ஆத்ம ஞானத்தை. அப்ப இங்க ஆத்ம ஞானம்னா என்னது? கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம். இந்த ஞான மார்க்கத்தில் அதிலிருந்து அவன் அடையக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்தை இருந்து அவன் விலகி விடுகிறான், வீழ்ந்து விடுகிறான். அப்ப என்ன ஆகுது? இவன் உலக வாழ்விலேயே சுழன்று கொண்டு இருக்கிறான். அப்போ ஸ்ரேயஸ் பிரேயஸ், நன்மை தீமை, இன்பம் இன்பம் நன்மை, இன்பம் இன்பம், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பரவித்யா பரவித்யா, தீரக மந்தஹா மந்தஹா, விவேகி அவிவேகி, புத்திசாலி மூடன். புரியுதில்ல? அப்போ இதிலிருந்து எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் யம தர்மராஜன். இதெல்லாம் சாய்ஸ். இதுதான் மனிதனுக்கு சாய்ஸ். இதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் இது உபதேசம் பண்ண முடியாது. அதுலயும் பின்னாடி சொல்றார். அடுத்து நான் 5வது மந்திரத்துல இன்னும் நிறைய சொல்றார். இங்க அடுத்த மந்திரத்துல சொல்றாரு, ஸ்ரேயச்ச பிரேயச்ச மனுஷ்யம் ஏதா. நன்மையும் இன்பமும் மனிதனை வந்தடைகிறது, அவனுக்கு சேரும். இது ரெண்டுமே இருக்கு. தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரா. அதுல அந்த தீரர்கள், புத்தியுள்ளவர்கள், விவேகிகள், இவர்கள் பக்குவமானவர்கள், சாதன சம்பத் உடையவர்கள், சாதன சம்பத் உடையவர்கள். என்னது சாதன சம்பத்? என்னது சாதன சதுஷ்டயம்? என்ன சமாதி சக்க சம்பத், சாதன சதுஷ்டயம். 4 சரி, சதுஷ்டயம் 4 தெரியுது. சாதன சதுஷ்டயம் என்ன 4? விவேகம், வைராக்கியம், சமாதி சக்க சம்பத், முமுட்சுத்துவம். மறக்கப்படாது. சாதன சதுஷ்டயம்னா டக்குனு மைண்ட்ல விவேக, வைராக்கியம், சமாதி சக்தி சம்பத், முமுட்சுத்துவம் அப்படின்னு வந்துடணும். அடுத்தது அனுபந்த சதுஷ்டயம்னா அது இல்ல. அனுபந்த சதுஷ்டயம்னா என்ன? 2 நோட் போட்டு கரெக்டா ஒரு இண்டிகேஷன் பண்ணி எழுதி வைக்கணும். அனுபந்த சதுஷ்டயம்னா என்ன, சாதன சதுஷ்டயம்னா என்ன? விஷயம், சம்பந்தம், அதிகாரி, பிரயோஜனம். இது 4 அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயம் எதற்கு பார்ப்பது? ஒரு கிரந்தத்தை உருவாக்குவதற்கு பார்ப்பது. கிரந்தத்துல இப்ப இந்த கிரந்தம் இருக்கு, கடோபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அனுபந்த சதுஷ்டயம் அதுக்கு எழுதுனா ஆச்சாரியார், இந்த நூல் எதன் பொருட்டு, விஷயம் என்ன, விஷயம், இந்த நூலோட விஷயம் என்ன, அதுக்கு அதிகாரியார். இந்த புத்தகம் யார் எல்லாரும் படிக்கலாமா? எல்லாரும் படிக்க முடியாது. அதிகாரியார். புரியுதா? அப்போ விஷயம், அதிகாரி, அப்புறம் இது படிச்சா என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், இந்த நூலை படிப்பவர்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன சம்பந்தம்,
என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரியும். அப்ப இதுல விஷயம் என்ன? ஆத்ம ஞான விஷயம், ஆத்ம ஞான விஷயம். பிரயோஜனம் என்ன? மோட்சம். அப்புறம் சம்பந்தம் என்ன? ஜீவ பிரம்ம சம்பந்தம், ஐக்கிய சம்பந்தம். அப்புறம் அடுத்தது என்ன? இதுக்கு அதிகாரி யார்? உருவாக்கியவர். அதிகாரி படிப்பவருக்கு அதிகாரி யார்? அதிகாரி இது படிப்பதற்கு குரு. சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி, சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தனியா ஒரு தனி இது பேப்பர்ல எழுதி. அப்ப இங்க என்ன ஆகுறது? தௌ சம்பரித்ய விவினக்தி தீரகா. அது தீரர்கள் யாரு? சாதன சதுஷ்ட சம்பன்னர்கள். அவர்கள் அப்ப பக்குவமானவர்கள், விவேகிகள், வைராக்கியமுடையவர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த இரண்டில் சம்பரித்ய நன்கு ஆய்ந்து பார்க்கிறார்கள். அப்ப உலக வாழ்வியல்ல எது நன்மையை தருகிறது, எது இன்பத்தை தருகிறது, இந்த நன்மையும் இன்பத்தையும் ஆராய்ந்து பார்த்து நனக்கு எது தேவை, தனக்கு எது தேவை. அப்ப உலக வாழ்வில் இருக்கக்கூடிய சுக துக்கங்களை எல்லாம் ஆய்ந்து பார்க்கிறார்கள். இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதில் என்ன பண்றாங்க? ஸ்ரேயோகி தீரக அபி பிரேயசக விருணீதே. இங்க என்ன பண்றாரு? இங்க தீரர் என்ன பண்றாருனாக்கா, தீரக அபிவிருணீதே, தீரர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். தீரக அபிவிருணீதே பிரேயசகா, பிரேயசை விட்டு விட்டு ஸ்ரேயோகி ஸ்ரேயகி, ஸ்ரேயசை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்பத்தை விட்டு நன்மையை மட்டுமே, கர்ம மார்க்கத்தை விட்டு ஞான மார்க்கத்தை மட்டுமே. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. அப்போ கர்ம மார்க்கத்தை விட்டு ஞான மார்க்கத்தை, அப்போ இன்பத்தை விடுத்து நன்மையை, எனக்கு இக போக சோகங்களை விடுத்து மேலான உத்தமமான கதியை தரவள்ளக்கூடிய அந்த ஸ்ரேயஸை மட்டுமே விரும்புகிறார்கள், தேர்ந்தெடுக்கிறார்கள். அது வருது, ரெண்டுமே மனிதனை வருது. எப்படி அன்னமானது நீரையும் பாலையும் பிரித்து அறியுமோ அதுபோல பிரித்தறிகிறார்கள் வீரர்கள். அது எப்படி அன்னம் பாலையும் நீரையும் பிரித்தறியும்னாக்கா, பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அன்னப்பச்சி என்ன பண்றது? தண்ணி விட்டுட்டு பாலை மட்டும் குடிக்குது. அது எப்படி சாத்தியம்? அப்ப இது என்ன பொருள் அப்படின்னா, இதுக்கு எப்படி நம்ம பொருள் புரிந்து கொள்வது? தண்ணியும் பாலையும் கலக்கி வச்சா எப்படி அது தண்ணி பிரிச்சு கொடுக்க? அப்ப என்ன உள்ள கெமிக்கல் மூக்கு விட்டா அது உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பால் தனியா வந்து தண்ணி தனியா வந்துருமோ? அட்டைப்பட்டிக்கு ஏதாச்சும் வாயில் ஏதாச்சும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுமோ? இப்போ ஒரு சின்ன 1 லிட்டர் தண்ணியில ஒரு சொட்டு விட்டா பால் ஆகும். ஒரு கெமிக்கல் விடுறான் இல்லையா? 4 சொட்டு விட்டுறா 4 லிட்டரு. அது வச்சிருக்காங்கல்ல பால்காரெல்லாம் டப்பால. அந்த மாதிரி இங்க அன்னப்பட்சியானது பாலையும் என்ன பண்ணும்னாக்கா இங்க. அப்ப இங்க என்ன கருத்துனா, இங்க இதுல இருக்கக்கூடிய சூட்சமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2 விஷயம் சொல்லப்படுறது. என்ன அப்படின்னாக்கா, இந்த அன்னம் இருக்கு இல்லையோ, நம்ம இப்ப அரிசி கழிகிறோம் இல்லையா, அந்த அரிசிய கழிஞ்சு தண்ணிய என்ன பண்றோம்? ஒரு பாத்திரத்துல ஊத்துறோம். அது என்ன பண்ணும்? அந்த எசன்ஸ் எல்லாம் கீழே இறக்கி தண்ணி மேல இருக்கு, 2 பாகமா இருக்கும். அந்த அன்னம் என்ன ஒண்ணு மூக்கை உள்ள விட்டு கீழே இருக்கிற அந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை மட்டும் குடிக்கும். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னாக்கா, இப்ப பால் தண்ணிய நம்ம என்ன பண்றோம்? மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். சாப்பாட்டை உள்ள போடுறோம் அன்னத்தை, அன்னம், இந்த அன்னம், அதுவும் அன்னம். இப்ப இந்த அன்னத்தை உள்ள போட்டா அது என்ன பண்ணும்? பாலை உரியும். பாலை மட்டும் அது உரிஞ்சிட்டு தண்ணிய விட்டு விடுமா. இது நாம இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு இதை நாம பிராக்டிக்கலா அது பார்க்கணும். இது உண்மைதானா அப்படின்னு நாம பார்க்கணும். இது காய்ச்சின பால்ல காய்ச்சாத பாலா அது பார்க்கணும். இதெல்லாம் நாம பார்க்கணும்.
அதனால இப்ப இந்த இதுல 3 விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஆனா இங்க அது மாதிரி இப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அதுல அப்படியாக அப்படின்னா எவ்வளவு நுட்பமான சூட்சமான விஷயம்னு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாலும் தண்ணியும் நாம் கலந்து வைத்தா அது எப்படி பிரித்து பகுத்து அறிய முடியாதோ, அது எப்படி நாம் பிரிச்சு பார்க்க முடியுமா? பால்ல தண்ணி எவ்வளவு கலந்தாலும் வெள்ளையா தான் இருக்கிறது. இப்ப இதுதான் தண்ணி இதுதான் பால் நம்ம எப்படி பிரித்து பகுத்து அறிய முடியாதோ, அப்போ இந்த ஆத்மஞான விஷயம் அந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்ப இந்த விஷயத்துல அதே மாதிரி இன்பமும் நன்மையும் எந்த அளவுக்கு இருக்கிறது மிங்கிலா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது அது நமக்கு பிரித்து பார்க்க தெரியணும் அதையே. அப்ப இது ரெண்டு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அறிவு நமக்கு வேணும். இப்ப இதுல மண் இருக்கு, பானை இருக்கு, இதுல மண்ணும் பானை இருக்கு. அப்ப இந்த மண்ணும் பானையை நான் பிரித்தறிய பார்க்க வேண்டும். இது இப்ப இது என்ன ஆகுது? இது மண்ணா இது பானையா? மண்ணா பானையா? பானை. பானை. நான் மண்ணு. இதுதான் பிரித்தறிதல். அப்போ மந்த புத்திக்கு என்ன தெரியும்? பானை தான் தெரியும். அவிவேகிக்கே பானை தெரியும். பானை தான் தெரிகிறது. ஆனா விவேகிக்கே மண் தெரிகிறது. அப்போ கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டால் கள்ள காணும். மரத்தில் மறந்தது மாமத யானை. மரத்தில் மறைந்தது மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் மறந்தது மாமத, மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். பரத்தில் மறந்தது பார் முதல் பூதம். அப்ப என்ன இருந்ததுல? அப்ப இதை பிரித்து அறிவது அவ்வளவு நுட்பமான விஷயம், சூட்சமான விஷயம். அதனால கூடகான்னாரு. முன்னாடி என்ன சொன்னாரு? கூடகா அப்படின்னு பதத்தை ரகசியமானது, புரியாது. சாதாரண மனிதர்களுக்கு இது புரியாது. அப்ப கல்லை பார்க்கும் பொழுது அங்க நாய் தெரியல, நாயை பார்த்தா கல்லு தெரியல, யானையை பார்த்தா மரம் தெரியல, மரத்தை பார்த்தா யானை தெரியல. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் அங்கதான் இருக்கு. ஆப்ஜெக்ட் அங்கதான் இருக்கு, சப்ஜெக்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுது? அதையே அப்போ அது அது மரமும் இருக்குது, அங்க யானையும் இருக்குது. அப்ப மரத்தை பார்க்கும் பொழுது யானை தெரியல, யானையை பார்த்தா மரம் தெரியல. அப்ப இது எங்க நம்ம பிரிச்சு பார்க்கிறோம்? அங்க பிரிக்கிறோமா இங்க பிரிக்கிறோமா? இங்கதான். அறிவில பிரித்து பார்க்கிறோம், அனுபவத்துல பார்க்கிறோம். இருக்குது, ரெண்டுமே இருக்கு. மரமும் இருக்குது, யானையும் இருக்கு. ஆனா அதுல எது உண்மை? மரம் தான் உண்மை. அப்ப இது பார்க்கிறோம், பிரபஞ்சம் முழுவதும் பார்க்கிறோம், பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறோம். பிரபஞ்சத்தை பார்த்தோம்னா நமக்கு பரபிரம்மம் தெரியாது, பரபிரம்மத்தை பார்த்தா பிரபஞ்சம் தெரியாது. ஆனா ரெண்டு உண்மை, ரெண்டுமே உண்மை. பிரபஞ்சமும் இல்லைன்னு சொல்ல முடியாது, பரபிரமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரபஞ்சமும் இல்ல பரபிரமும் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுது. பிரித்து அறிந்து பார்ப்பது. அப்ப பரத்தை மறைத்தது, அந்த பரபிரமத்தை எது மறைக்குது? பூதம், பூதங்கள், பஞ்ச பூதங்கள். அப்ப பரத்தில் மறைந்தது, அதுலயே இதெல்லாம் ஒடுங்குது. பரத்தில் மறைந்தது பாருதல் பூதம். அந்த யானை எதுல ஒடுங்குது? அந்த மரத்திலேயே ஒடுங்குது. அதனாலதான் தெரியல விவேகிகளுக்கு, அதுலயே தான் ஆயிருக்கு. இந்த பானை எதுல இருக்கு? மண்ணில் தானே. அப்ப பானைங்கிற ஒரு விஷயம் தனியா இல்லை. இல்ல. அப்ப இன்பம் அவனுக்கு எங்க இருக்குது? மனுஷனுக்கு பானைகளில் தான் இருக்கிறது இன்பம், நன்மையில் தான் இன்பம் இருக்கிறது. அப்படிங்கிற ஞானம் எவருக்கு வரும்? யாருக்கு வரும்? விவேகிக்கு, முமுட்சுக்கு வரும். அப்ப இவர் நினைக்கிறான் இன்பத்தை தூய்ப்பதில் மட்டுமே கவனமோடு இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம்? இந்த காமியார்த்த கர்மாக்களுக்கும் நிஷ்காமியமாக செய்யக்கூடிய கர்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நுட்பத்தை இப்பதான் வளையும். அப்பதான் புரோகிதம் பண்ற பொழுது கர்ம யோகி ஆகிறான். இந்த மாதிரி யாகங்கள், உபாசனைகள்,
பூஜைகள் இதெல்லாம் செய்யும் பொழுது எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறது. இது எவ்வளவு இது கவனமோ அதை விட அதை நாம் கவனமாக கையாள வேண்டும். இதை சும்மா போனா அது கணபதியோம் கம் கணபதியே சுவாகா, எஜமானுக்கு என்ன தெரிய போறது, நீ நாம சொல்றதா மந்திரம். அக்ஷர சுத்தி ஸ்வரசுத்தி ரெண்டு ரொம்ப முக்கியம். அது இல்லாம சும்மா நான் ஏதோ பண்றேன் செய்கிறேன், அப்ப அதுக்கு வரக்கூடிய விளைவுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டும். இன்பத்தை நீ எவ்வளவு அந்த சம்பாவனை வாங்கி இன்பத்தை எவ்வளவு அனுபவிக்கிறாயோ இல்லையா. பல்லட் வாங்குறோம், ஸ்கூட்டர் வாங்குறோம், புல்லட் புது புல்லட்டு காரு எல்லாம் அனுபவிக்கிறோம். நீ எந்த அளவுக்கு அதன் வரக்கூடிய அந்த பலன்களை நீ அனுபவிக்கிறாயோ அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் நாம் அனுபவிப்போம். தயாராக இருக்கணும். அது திரும்ப திரும்ப சொல்ற நிஷ்காமியார்த்த கர்மம், அதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. அப்ப என்னன்னாக்கா, அப்ப பலனை உத்தேசித்து நாம் கர்மம் செய்வதல்ல, பலனை உத்தேசித்து கர்மத்தை செய்வது அல்ல, பலனை எதிர்பார்க்காமல் செய்வது. அப்ப உத்தேசித்து செய்வதும் எதிர்பார்த்து செய்வதும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம உணரணும். அப்ப உத்தேசித்து செய்வது இன்பம், எதிர்பார்க்காமல் செய்வது நன்மை. அப்ப இதுல எதை நான் தேர்ந்தெடுப்பேன்? நன்மையை தான் தேர்ந்தெடுப்பேன். அது எப்படி? அது அப்ப திரும்பி வரையில பெட்ரோல் எல்லாம் வண்டி நடந்து வந்துட தயாரா? வண்டிக்கு பெட்ரோல் போடணும் இல்ல, சரியா பண்ணா எதை கிடைக்கும், இதை புரிஞ்சுக்கணும். அங்கதான் தர்மம். அது இந்த இடத்துலதான் இதுதான் ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு விஷயம். இந்த இடத்துல இதுதான் வந்து தடுமாற்றம். அது இதுதான் நமக்கு எது தர்மம் எது சரி அப்படிங்கிற கன்ஃபியூஷன். இதுதான் அர்ஜுனனுக்கு. நான் செய்யக்கூடிய போர் எது நன்மையை தருமா, எனக்கு சுகத்தை தருமா, இது இன்பத்தை தருமா, எனக்கு நன்மையை தருமா, எது சரி எது எனக்கு புரியல, எது தர்மம் எது அதர்மம், நான் செய்வது எது தர்மமா அதர்மமா, எது சரி தவறு அப்படிங்கிறதுல குழப்பம் வந்துருது. என்னால் பார்க்கவே முடியல. இதுதான் கான்செப்ட். இதுதான் வாழ்க்கையில் அப்படிதான். நம்ம வாழ்க்கை மனித வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இது செய்யறனே, இதனால என்ன, கார் வாங்கல என்ன பண்றோம், ஹையன்ற மாடலா நமக்கு பாதுகாப்பான மாடலா பார்க்கணும். இந்த வண்டி இது வாங்கும் பொழுது நமக்கு என்ன பிரயோஜனம், நம்மளால அதை நன்மையை தருமா எனக்கு இன்பத்தை தருகிறதா, இல்ல இதை நம்மளால அதை சமாளிக்க முடியுமா, அது வேற பார்க்கணும். நிறைய பிரச்சனை வந்து செலவு பண்ணணும், நிறைய அது வேற யோசிச்சுதான் இறங்கணும். எல்லாம் பார்க்கணும். இவ்வளவு விஷயங்கள் பார்க்க வேண்டியது. அந்த மாதிரி என்ன ஆகுது, பிரேயச விடுத்து சிரேயசை அபிவிருநீதே தீரகா. அப்ப அவன் என்ன பண்றான், இன்பத்தை விட்டு, அப்ப கர்ம மார்க்கத்தை விட்டு அவன் இன்பத்தை இந்த நன்மையை தேடுகிறான். அப்போ அவன் ஞான மார்க்கத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான். அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடிய சுக துக்கங்களை எல்லாம் விட்டு விட்டு இறைவனை மட்டுமே நாடுகிறான். யாரு, தீரகா. பிரேயக மண்டக யோகக்ஷேமாத் விருணீதே. மண்டக, மந்தகன யாரே, கர்ம மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பவர்கள். நான் பெரிய யஜ்ஞ சக்கரவர்த்தி, சாம்ராட், யஜ்ஞ சாம்ராட். அப்புறம் என்ன, நான் மிகப்பெரிய பண்டிதகா, 4 வேதங்களும் கரைத்து குடித்தவன். அப்ப இவர்கள் என்ன பண்றாங்க, மண்டக அவிவேகி, அவிவேகி பகுத்து அறிய முடியாதவர். படித்தாலும் படித்து அறிய முடியாது. மண்ணு இது இது கொடா அப்படிங்கிறதுக்கே பிரித்து பார்க்க தெரியாதவர்கள். இது இது குடம் தான், இது பானை தான் அப்படின்னு பார்ப்பவர்கள். இது யானை தான் அப்படின்னு பார்ப்பவர்கள். அங்க மரத்தை நான் பார்க்கல, யானை தான் பார்க்கிறேன். இங்க மரத்தை பார்க்கலேன், பூதங்களைத்தான், பஞ்சபூதங்களைத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டகா. ஞான மார்க்கத்துக்கு, கர்ம மார்க்கத்துக்கு தான் நான் வேண்டுகிறேன், அதன் மூலமாக எனக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும், நான் இன்பத்தை தீர்க்கிறேன். அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, யோகக்ஷேமா, யோகக்ஷேமா உலக வாழ்க்கையின் பொருட்டு, இந்த மனித வாழ்க்கையின் பொருட்டு, இந்த உடல்
தேகாதி ரட்சணத்தின் பொருட்டு, என்னை மேம்படுத்திக் கொள்ளும் பொருட்டு, சுயநலத்தின் பொருட்டு என்ன பண்ற? பிரேயஸை அவன் தேர்ந்தெடுக்கிறான். அப்ப இங்க என்ன ஆகுது? ஸ்ரேயஸ் பிரேயஸ் இந்த இரண்டு விஷயங்களும் மனிதனை வந்து அடைகிறது. இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கான். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? திடீர்னு ஒரு 500 ரூபாய் நோட்டு, ஒரு கட்டு அப்படியே ஒரு பண்டல இருக்கு. இப்ப இது வந்து என்ன ஆகுது? இப்ப ஒரு கட்டு அங்க இருக்கு. இப்ப ரோட்ல போறான், பாக்குறான், என்ன பண்ணுவான்? எடுப்பான். எடுத்து என்ன பண்ணுவான்? செலவு பண்ணுவான். எதன் பொருட்டு செலவு பண்றான்? இன்பத்தின் பொருட்டு. கடைக்கு போவான், கடைக்கு போவான், ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிடுவான் இல்லையா? அப்ப மாடு, அப்புறம் கடை, நம்ம கடை இருக்கு, அங்க உள்ள போன கடை இருக்கு, ஏகபோகமா ஆனந்தமா இருப்பார். அங்கே 2 தண்ணீர் இல்லையா? ரெண்டுமே இப்போ ஏகபோகமா அனுபவிப்பார். அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப பாக்குறாரு, அதை கொண்டு போய் போலீஸ்ல கொடுப்பாரு. ஏன் போலீஸ் கொடுக்குறாரு? யாராவது தவற விட்டுருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது? உழைத்தவர்கள் எடுத்து பாக்கெட்ல போட ஆசாமி இன்பத்தை தேர்ந்தெடுப்பவன், வாய்ப்பை விட மாட்டார். போலீஸ் ஸ்டேஷன் கொடுப்பவர் நன்மையை தேர்ந்தெடுப்பவர். இவர் வந்து கிடைச்ச வாய்ப்பை விட மாட்டாரு. நமக்கு ஆண்டவனா கொடுத்துக்கிறாருப்பா, ஆண்டவனா கொடுத்துக்கிறாரு, அதிர்ஷ்டம் லக்கு விழுந்துருச்சு. புரியுதா? இப்ப புரியுதுல? இப்போ அதுல 2 விஷயம் வந்து அடையுது மனுஷனை. பணம்ங்கிற ரூபத்துல 2 விஷயம் மனிதனை வந்து அடைகிறது. நன்மையும் இருக்கு, இன்பமும் இருக்கு அதுல. புரியுது இல்ல? இப்ப அந்த 500 ரூபாய் கட்டுல வந்து நன்மை ரூபத்திலே இன்பத்து ரூபத்துல வந்து அடைஞ்சாச்சு மனுஷன். இப்ப என்ன பண்றான்? ஒரு மனிதன் என்ன பண்றான்? ஒருத்தன் அதை எடுத்துட்டு போய் ஆனந்தமா அப்படியே என்ஜாய் பண்றான். முன்னிட்டு என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கிறாரு. ஆனா இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? அந்த 2 விஷயங்கள பணத்தின் ரூபத்துல வருகிறது. அதை என்ன பண்றான்? அதை தேர்ந்தெடுப்பவன் அந்த 500 ரூபாய் அப்படிங்கிற இன்பமும் நன்மையும் அவனை வருது. இதுல எதை தேர்ந்தெடுக்கிறான்? தீரனாக இருப்பவன் என்ன பண்றான்? கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கிறான். அப்புறம் மந்த புத்தி இருப்பவன் என்ன பண்றான்? அதை எடுத்து அனுபவிக்கிறான். இதுதான். அப்ப என்ன ஆகுது இங்க? மண்டகா யோகக்ஷேமா. எதன் பொருட்டு யோகக்ஷேமாக்குனா? அப்ப நான் நன்றாக போனது என்ன பண்றாங்க? போனது கோட் சூட் வாங்குவான், பேண்ட் வாங்குவான், அப்புறம் மேக்கப் பண்ணுவான், ஹேர் கட்லாம் பண்ணி அப்படி ஜாலியா சினிமா பார்ப்பார், அப்புறம் அப்படியே கடைக்கு போவார், ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போவார், அப்புறம் நல்லா சாப்பிடுவார் இல்லையா? அப்புறம் இதெல்லாம் பைக் வாங்குவார். இதெல்லாம் எதன் பொருட்டு? என் பொருட்டு. இந்த யோகக்ஷேமம். அப்போ இந்த உடலை, என்னை, என் சுயநலத்தின் பொருட்டு, இந்த ஆசையின் பொருட்டு, இந்த ஆசைகளை தீர்க்கும் பொருட்டு, இன்பத்தை தூய்க்கும் பொருட்டு இவன் பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுக்கு பாஷ்யம். யதி உபே அபிகர்த்தும் சாயத்தே புருஷேன கிமர்த்தம் பிரேயः ஏவ ஆதத்தே பாகுல்யேன லோகः இதி. சரி சாமி சொல்லிட்டார். எதிமா எதி உபே அபிகர்த்தும் யாதத்தே புருஷேன. இந்த 2 விஷயங்கள். இப்போ 500 ரூபாய் வந்து கட்டு விழுந்தாச்சு. இப்போ இதுல வந்து நன்மையும் இருக்கு, எனக்கு இன்பமும் இருக்கு. இது 2 வருது. இது ரெண்டு செய்ய முடியும் மனுஷனால. இது 2மே செய்ய முடியும் மனுஷனால. பிரேயசி மட்டும் விரும்புகிறார்கள். கட்டும் அது 2 செய்யக்கூடிய அந்த சக்தியானது அந்த புருஷனிடம் அந்த மனிதனிடம் இருக்கிறது. ஆனா கிமர்த்தம் பிரேயக ஏவ தெரியுது அவனுக்கு. இது வந்து இப்ப வந்து அது போலீஸ்லயும் கொடுக்கலாம், இல்ல இந்த பணத்தை எனக்கு ஆண்டவனா கொடுத்துட்டாருப்பா, இதையே அது என்னோட சொத்து, எனக்கு தானே கிடைச்சிருக்கு, வேற யாரும் கிடைச்சிருக்கலாமே, அப்ப என்னை அனுபவிக்கிறாச்சான எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை நான் எடுத்து அனுபவிக்க போறேன் அப்படின்னு என்ன பண்றாரு? அவர் எடுத்து இன்பத்தை தூக்கிறார். அப்போ கிமர்த்தம் எதனால? பிரேயக ஏவ ஆதத்தே பாகுல்யேன லோகக இதி. தெரியுது மக்களுக்கு, எல்லாத்துக்கும் தெரியுது. அப்ப ஏன் எல்லோரும் வந்து ஸ்ரேயஸை விட்டுட்டு பிரேயஸை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க? என்ன காரணம்? தெரியுது, நன்மைதான் கொடுக்குன்னு தெரியும், ஆனா அது விட்டுறானே மனுஷன்.
அப்ப இன்பத்தை தேடக்கூடிய வழியிலேயே அவன் பயணப்படுகிறானே, ஏன் என்ன காரணம் அப்படின்னு ஒரு சங்கை, ஒரு பூர்வ பட்சி சங்கை எல்லாம் தெரியுது மனுஷனுக்கு. இது எனக்கு நன்மையை தருன்னு தெரியுது, ஆனா என்னால முடியல. இப்ப துரியோதனுக்கு தெரியுது இது அது எது தர்மம் எது அதர்மம்னு தெரியுது, ஆனா என்னால அதுல இருந்து முடியல, அந்த கட்டில இருந்து என்னால வர முடியல. இது அதர்மம் எனக்கு நல்லா தெரியுது, ஆனா அதுல இருந்து என்னால விலக முடியல. ஏன் விலக முடியல? எனக்கு ராஜ்ய பரிபாலனம், ராஜ்ய பதவியில எனக்கு வெறி கொண்ட ஆசை, அதை அடைய வேண்டுங்கிற ஆசை, அதனால விலகு. அது மாதிரி ஏன் எல்லோரும் இந்த இன்பத்தையே நாடுகிறார்கள்? தெரியுது ரெண்டுமே செய்யக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு. இறப்பா நான் சொல்றேன். உச்சியதே சத்யம் ஸ்வாயத்தே ததாபி சாதனதக பலதகச்ச மந்த புத்தீனாம் துர்விவேக ரூபே சதி யாமிஸ்ரீ பூதே இவ மனுஷ்யம் புருஷம் ஆயுதக ராப்ளுதக பிரேயச்ச. இப்போ இந்த உலகம் பெரும்பாலும் எல்லா மனிதர்களும் என்ன பண்றாங்க? இதையை மட்டும் பிரேயத்தை மட்டுமே அவர்கள் விரும்புகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னாக்கா, அது உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான், அது தப்பு சொல்லல. என்ன தப்பு சொல்லல? சத்தியம் சுவாயத்தே, நீ சொல்றது உண்மைதான்ப்பா. ரெண்டு விஷயம் வருது, 500 ரூபாய் காட்டி விழுந்தாச்சு, பட் அது நன்மை தருமா இன்பத்தை தருமா? ஏன் மனிதன் அவன் பணத்தை எடுத்துட்டு பாக்கெட்ல போட்டுக்கிறா? ஏன் போலீஸ் போய் கொடுக்க மாட்டேங்கிறா? என்ன காரணம்? ஏன் அப்படி? அதுக்கு என்ன காரணம்? உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான். எல்லோரும் இந்த உலகத்தில் 2 விஷயங்கள் வந்தாலும் கூட அவர்கள் இன்பத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார்கள். என்ன காரணம்? நீ சொன்ன உண்மைதான். அது என்னன்னா ததாபி சாதனதக. இப்ப என்ன ஆகுது? சாதனம், இந்த சாதனத்தினாலும் பலனிலும் என்ன பண்றான்னாக்கா, மந்த புத்தினாம் துர்விவேக ரூபே சதி வியாமிஸ்ர பூதே. இப்ப இது என்ன ஆகுது? இந்த ஸ்ரேயஸ்டும் பிரேயஸ்டும் எப்படி இந்த பாலும் தண்ணீரும் போல கலந்து இருக்கிறது. என்ன ஆகுது? இந்த மனுஷனை இது ரெண்டுமே அடைகிறது. இது ரெண்டுமே அடைகிறது. அது எப்படி இருக்குன்னா, இது இந்த பகுத்தறிய முடியாத விஷயமாக இருப்பதினால். இப்ப அன்னத்தையும் பாலையும் ரெண்டு பிரித்து பார்க்க முடியல. ஏன்னா அது ரெண்டும் அவ்வளவு மிங்கிலாது. இங்க மண்ணும் பானையும் பிரித்தறிந்து பார்க்க முடியல. ஏன்னா இது ரெண்டும் எனக்கு பிரித்து பார்க்க முடியல. துர்விவேக ரூபே அதஹ கம்சக இவாம்பசக தௌ ஸ்ரேயக பிரேயக பதார்த்தௌ சம்பரித்ய சம்யக் பரிகம்ய மனசா ஆலோச்ய குருலாகவம் விவினக்தி வ்ரதக் கரோதி தீரஹ தீமான். தீரகன யாரு? தீமான். தீமான்னா புத்தியுள்ளவன், விவேகம் உள்ளவன். தீமான் பிராமணஹா, புத்தியுள்ள பிராமணன். எல்லாரும் பிராமணர் தான். வேதம் சொல்றது தீமான் பிராமணன், புத்தியுள்ள பிராமணன், விவேகமுள்ள பிராமணன், பகுத்து பிரித்து பார்க்கக்கூடிய பிராமணன். என்ன பண்றாரு? பிருதச்சரோதி விபினக்தி, அதை பிரித்து பார்க்கிறான். எப்படி பிரித்து பார்க்கிறான்? மனசா ஆலோச்சிய, குருலாகம் மனசா ஆலோசி பண்ணி அதை அடைகிறான். என்ன? சம்பரித்ய சம்யக் பரிகம்ய. இந்த இரண்டையும் நன்றாக ஆராய்ந்து பார்க்கிறான் மனசினால். எதை? ஸ்ரேயஸையும் பிரேயஸையும். அதனால்
அடையக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் தௌ இப்படி எப்படி அதோ ஹம்சக விவாம்பசக எப்படி அன்னப்பட்சியானது அன்னமானது ஹம்சகா இங்க ஹம்சகா எப்படி பாலையும் நீரையும் பிரித்து அது பருகுமோ அது போல இங்க அதனாலதான் நம்ம எதிகளை என்ன சொல்றோம் துறவிகளை பரமஹம்சகா பரமஹம்சானந்தா புரியுதா பரமஹம்சர்கள் குடீசகர்கள் குடீர்கள் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 6 விதமா 4 விதமாக இந்த துறவிகளை பிரிப்போம். ஹம்சம்னா அன்னம் ஏன் அந்த பேர் கொடுக்கிறோம் இந்த மாதிரி அறிவார்கள்னு அதனால அந்த மாதிரி பேர் கொடுக்கிறோம். பரமஹம்சானந்தா பரமஹம்சர் அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏன் பேர் கொடுக்குற ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு இதனால அப்ப பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அறிவுள்ளவர்கள் விவிச்ய ஸ்ரேயோகி ஸ்ரேயக ஏவ அபிவ்ருணீதே அபியர்த்திதத்வாத் இங்க ஸ்ரேயஸ் இருக்கா பிரேயஸ் இருக்காங்க பிரேயசஹா என்ன பண்றான் அபிவ்ருணீதே விவிச்ய அவ்விதம் என்ன பண்றாரு பிரித்த பின்பு ஸ்ரேயோகி ஸ்ரேயக ஏவ ஸ்ரேயஸை மட்டுமே அபிவ்ருணீதே அது ஸ்ரேயஸ் மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார். அபியர்கிதத்வாத் பிரேயசஹா அப்படின்னா பிரேயஸை விட்டு ஸ்ரேயஸை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார்கள். கோ அசௌ யார் அவர் அப்படின்னா தீரஹா தீமான் அப்ப அந்த தீரர்கள் விவேகம் உள்ளவர்கள் பக்குவம் உள்ளவர்கள் சாதன சதுஷ்டய சம்பன் அதிகாரத்துவம் பெற்றவர்கள் அவர்கள் இவ்விதமாக ஸ்ரேயஸை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்ப நாம ரைட் யஸ்து மண்டஹ அல்பபுத்திஹி விவேகா சாமர்த்யத்தா யோகக்ஷேம நிமித்தம் சரீராத்யுபச்சய ரக்ஷண நிமித்தம் இது ஏதத் பிரேயஹ பசுபுத்ராதி லக்ஷணம் விருணீதே எதனால எப்படி எந்த விதமாக மண்டகன யாரு அல்ப புத்தி இன்பத்தை தேர்ந்தெடுப்போம். அல்ப புத்தின்னு என்ன சொல்ப புத்தி அல்ப புத்தி அப்ப சுயநலம் உள்ளவன் குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் இன்பத்தை மட்டுமே தேர்ந்தெடுப்பவர்கள் கர்மத்தை மட்டுமே தேர்ந்தெடுப்பவர்கள் கர்ம மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பவர்கள் அவர்கள் விவேகா சாமர்த்தியா விவேக அசமர்த்தியா அப்ப பிரித்து அதை பகுத்து அறிய முடியாத திறமை உள்ளவர். அது தெரியலையே அதை பிரித்து அறிய முடியாத திறமை அவர்களுக்கு இல்லை. அந்த அறிவு இல்லை அந்த பக்குவம் இல்லை. அது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. அப்படி வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப அதுதான் அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் புருஷார்த்தம்னு சொல்றது. அதுக்கு பேர் தான் புருஷார்த்தம்னு சொல்றது. மனிதனுக்கு இச்சை இருக்கிறது. 2 போட்டுட்ட பணத்தை போட்டாச்சு. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பியா இல்லை நீ எடுத்துப்பியா அப்படிங்கிற உங்கட்ட இருக்கு. இறைவன் ஒன்றும் சொல்லல. இறைவன் பணத்தை போட்டாராங்க. நீ என்ன நினைக்கிற? இறைவன் கொடுத்தாருன்னு நீ எடுத்துட்டு செலவு பண்ற. ஆனா இறைவன் கொடுத்ததுதான் அவருடைய இது. நீ உங்ககிட்ட சாய்ஸ் இருக்கு. நீ போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கலாமா, இல்ல நாம எடுக்கிறது செலவு பண்ணலாமா, இல்ல அது 4 பேருக்கு உபயோகம் பண்ண அன்னதானம் பண்ணலாம். அது இறைவனாக கொடுக்கப்பட்டது. அன்னதானம் செய்யலாம். இல்ல படிப்பறிவு இல்லாதவருக்கு நம்ம இந்த காசு என்ன நம்மளோட உழைப்புல வரல, இது நாம் 4 பேருக்கு படிப்பு செலவுக்கு ஏதோ குழந்தை இல்லாத குழந்தைகளுக்கு நாம செய்யலாம். இல்லாதவருக்கு நம்ம அன்னதானம் பண்ணலாம். அந்த சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப அது என்ன பண்ண தனக்காக செலவு செய்யும் பொழுது என்ன ஆகுது? அப்போ அவன் பிரேயஸ்
மற்றவர்களுக்காக பணத்தை வந்துருச்சு, இது என்ன உழைப்பினால வரல, இது நாம லோகக்ஷேமார்த்தமா ஏதாச்சும் நல்ல கர்ம காரியத்தை செஞ்சுருவோம். அனாமத்தா வந்த காசுங்க சொல்றோம் இல்ல, அனாமத்தா வந்த காசுங்க. நான் எதிர்பார்த்த ப்ராஃபிட் எவ்வளவு, இதுக்கு எதிர்பார்த்தது என்னமோ நான் 2 லட்சம் தான், ஆனா எனக்கு 5 லட்சமா எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சுங்க. நான் எதிர்பார்த்த இந்த 2 லட்சம் நான் எடுத்துக்கிறேன், 3 லட்சம் இருக்கு. இந்த 3 லட்சத்தை நான் என்ன பண்றேன், நான் கொடுக்கிறேன், தர்ம காரியங்களை செய்கிறேன். அப்படி செய்வன் என்ன பண்றான், அப்போ அவன் நன்மையை தேர்ந்தெடுக்கிறான். அடுத்த மதம் என்ன வருது, இப்ப என்ன பண்றான், அவன் ப்ராஃபிட்ட எதிர்பார்க்க, நன்மையும் வேணும் எனக்கு, இன்பமும் வேணும், நன்மையும் வேணும், இன்பமும் வேணும். அதுதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆமா, நன்மையும் இப்ப என்ன பண்றாங்க, அவர் என்ன பண்றாரு, இந்த 3 லட்சத்தை செலவு கொடுத்து நன்மையும் தேடிக்கிறாரு, இந்த ப்ராஃபிட் 2 லட்சத்தை வச்சு இன்பத்தையும். இப்ப இவர் யாரையும் டிபெண்ட் பண்ணாமலே இருக்கணும். அப்ப இவர் தன்னுடைய இதுல போனாதானே சரி வரும். எப்படி, இப்ப இவரு நன்மையின் பொருட்டு இருக்கலாம், இருப்பாரு. ஆனா இவரு தன்னையை பார்த்துக்கணும்னா இவரும் இன்பத்தை அதுக்கும் வேலை செஞ்சாதான் இவர் இருக்க முடியும். இவரோட ப்ராஃபிட் இருந்தாலும் இவரு, அதாவது இப்போ 1000 ரூபாய் உழுந்துருச்சு இல்லையா, இவன் என்ன பண்றா, இப்ப நன்மை எடுப்பானா, அவன் இன்பத்தை எடுப்பானா, இன்பத்தை தான். இப்ப பாருங்க, இப்ப புத்தி உள்ளவன் என்ன பண்ணுவான், இப்ப அது மந்த புத்தி. புத்தி உள்ளவன் என்ன பண்ணுவான், இப்போ அதுல எடுப்பான், இதனால இன்னொன்று அந்த ஆயுள் கிடைச்சிருச்சு, இப்ப யாருக்கு உரிமை கோரப்படவில்லை, ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கொடுப்பான், இல்ல அங்க போலீஸ் கொடுக்கலாம், போலீஸ்காரன் சாப்பிட்டுருவான். அவன் நினைச்சிட்டு சில நினைச்சிட்டு என்ன பண்றான், சில பேரு இதே இது அனாமத்தா வந்துச்சு, இது என்னோட உழைப்புல வரல, அதனால நான் என்ன பண்றேன், கல்வி அறிவு இருக்கக்கூடிய இல்லாத வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் கல்வி அறிவுக்காக கொடுத்து பண்ணலாம், இல்ல இல்லாதவருக்கு அன்னதானம் சரியா பண்ணலாம், தர்ம காரியங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணலாம். இப்ப இதனால் என்ன ஆகுது, அவன் நன்மையை செய்கிறான். ஆனா நன்மையை எதன் பொருட்டு செய்கிறான், புண்ணிய பலனை. புண்ணிய பலன் எதற்கு வேணும், இல்ல ஆனா இவன் செய்வது நல்ல செயலாச்சு, அதனால அது வரும். ஆனா எதன் பொருட்டு செய்கிறான், அதுவும் இருக்குல்ல. ஆனா இது செய்யாமலே இருக்க முடியாது. இதுதான் பிரித்து பார்த்து தெரிய வேண்டும், இதுதான் நீங்க பிரிச்சு பார்க்கணுங்க. அப்ப இதுலதான் பல விதமான பிரித்து நாம இது ஆராய்ச்சி பண்ணி அதனாலதான் என்ன சொல்றாரு, பரீட்சிய சம்பரித்திய அப்படின்னு சம்ம போடுறாரு. சாதம் பிரசாதம் பரீட்சை சம்பரீட்சை, நன்றாக ஆராய்ந்து, நுட்பமாக ஆய்ந்து, சூக்ஷ்மமாக ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கிறான் தீரன். இங்க என்ன ஆகுது, அப்ப என்ன ஆகுது, அஸ்து மண்டக அல்ப புத்திக்கு விவேக, அப்ப என்ன அது பிரித்து அறிந்து பார்க்க முடியாத சாமர்த்தியம் அவனுக்கு இல்லை. அப்ப என்ன நினைக்கிறான், யோகக்ஷேம நிமித்தம், உலக வாழ்வியலின் பொருட்டு, என் வாழ்க்கையின் பொருட்டு, என்ன சரீராதி உபச்சய ரட்சணம், இந்த சரீரத்தை நான் மேன்மைப்படுத்த, அழகுபடுத்த, சரீரம் நன்றாக வைத்துக் கொண்டு அதன் மூலமாக நான் இன்பத்தை தூய்ப்பதற்காக அப்படின்னு பொருள். பிரேயசன என்ன, பசு புத்திராதி லட்சணம் அப்படின்னா, நிறைய எனக்கு தனங்களோட புத்திரன் வேணும், தனம் வேண்டும், இந்த மாதிரி செல்வங்களோட வேணும், நிறைய ஃபேக்டரி கட்டணும், நிறைய பணம் வேணும் அப்படின்னு நினைப்பவன் பிரேயசை விரும்பவன் அப்படின்னு பொருள். அடுத்த மந்திரம். இப்ப இது என்ன தெரிகிறது நமக்கு, இந்த 2 விஷயங்கள் வருகிறது. ஸ்ரேயஸை வீரர்கள் விரும்புகிறார்கள், பிரேயஸ் என்ன பண்றான், இந்த மந்த புத்தி இருப்பவர்கள் விரும்புகிறார்கள். இதன் பொருட்டு யோகக்ஷேமா. அதனால 2 வந்தாலும் கூட, பணம் 500 ரூபாய் கட்டி விழுந்தாலும் கூட அவ என்ன பண்ணலாம், அவன் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கலாம், நல்ல கல்வி அறிவுக்கு செலவு பண்ணலாம், இல்லா கன்னதானம் பண்ணலாம். ஆனாலும் கூட அவன் என்ன பண்றா, ஆஹா நான் கடைசிப்படுற நேரத்தில் எனக்கு ஒரு கடன் கிடைச்சிருக்குது, இந்த பணத்தை வச்சு நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எனக்கு இருக்கிறத பிரச்சனையெல்லாம் முடிச்சு ஆனந்தமா நான் வாழலாம் அப்படின்னு அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். இதனால 2 வருது. ஏன்னாக்கா இந்த வர்ணாசிரம தர்மத்தோடு இணைந்த இந்த சரீர உபச்சய ரட்சணார்த்தம்காக அவன் அப்படி செய்கிறான் அப்படின்னு கருத்து சொல்லப்படுகிறது. அடுத்த மந்திரம்.
சத்வம் பிரேயான் பிரிய ரூபாம் ச காமான் சத்வம் பிரேயான் பிரிய ரூபாச்ச காமான் வித்யாயன் நசிகேதோ அத்யத்ராக்ஷி அவித்யாய நசிகேதோ சத்யசாக்ஷி நைதாம் ஸ்ருங்காம் வித்தமயீம் அவாப்தஹ நைகாம் சிங்காம் வித்தமயி பவாப்தஹ யஸ்யாம் மச்சந்தி பகவோ மனுஷ்யாः யஸ்யாமஸ்சந்தி பகவோ மனுஷ்யாः. நச்சிகேதா நச்சிகேதா சொல்றார் யமதர்மன். நச்சிகேதா நச்சிகேதா என்ன சொல்றார்? பிரியான் பிரிய ரூபாம் ச காமான். அப்போ இங்க இன்பத்தை கொடுக்கக்கூடிய பிரிய ரூபாம், உனக்கு மனத்தை இன்பத்தை தருகின்ற அந்த கவர்ச்சிகரமான இந்த இன்பமான விஷயங்கள் காமான் உனக்கு கொடுத்தேன். எவ்வளவோ விஷயங்கள் கொடுத்தான் நான். அந்த பொருட்கள் காமான், இந்த ஆசையை, இந்த இன்பத்தை துய்க்கக்கூடிய அனைத்து விதமான இந்த காமங்களை எல்லாம் கவர்ச்சிகரமான பிரியான் பிரியரூபாம்ச காமான். நச்சிகேதா பிரியான் பிரியரூபாம்ச காமான் என்ன பண்ற? அபித்யாயன், அதையெல்லாம் நீ என்ன பண்ணியிருக்கிற? நன்கு சிந்தனை செய்து ஆராய்ந்து ஆய்ந்து சத்வம் நீயோ அதை என்ன பண்ற? அத்யத்ராக்ஷி, அதை நீ விட்டு விட்டாய். நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்? நான் உனக்கு எல்லாமே கொடுத்தேன். காமான் பிரியான் பிரியரூபாம்ச காமான், உனக்கு பிரியத்தை இன்பத்தை கொடுக்கக்கூடிய கவர்ச்சிகரமான உன்னுடைய ஆசைகள் என்னென்னமெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய அளவில் உனக்கு என்னென்னமெல்லாம் கொடுத்தேன். அதையெல்லாம் நீ என்ன பண்ணிட்ட? அதை நீ விட்டு விட்டாய். ந ஏதாம் ஸ்ருங்கா வித்தமயீம் அவாப்தக. அப்போ ந ஏதாம் ஏதாம் வித்தமயீம் ந அவாப்தக. என்னது? ஸ்ருங்கா ஸ்ருங்கா ந அவாப்தக ஏதாம் வித்தமயீம். ஏதாம் வித்தமயீம் ஸ்ருங்கா என்ன? ஏதாம் வித்தமயீம் ஸ்ருங்கா ந அபி ந அவாப்தக. நீ என்ன பண்ற? நீ இந்த ஏதாம் ஸ்ருங்கம், இந்த நகைகளை, ஸ்ருங்கம்னே இந்த நகைகளை, ஆபரணங்களை, நான் கொடுத்த அத்தனை விஷயங்களை, அப்சரஸ் போன்ற ஸ்திரீகளை என்ன பண்ற? வித்தமயீம் விலை உயர்ந்த, வித்தமயும் என்ன? ரொம்ப விலை உயர்ந்த நவரத்னங்கள், கணங்கள், டைமண்ட், பிளாட்டினா எல்லாம் கொடுத்த இவைகளெல்லாம் நீ என்ன பண்ற? அதை நீ ந அவாப்தக, நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. யஸ்யாம் பகவஹ மனுஷ்யாக மச்சந்தி. எதில் யஸ்யாம், எதில் பகவஹ மனுஷ்யாக, பல மனிதர்கள், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மூழ்குகிறார்களோ, எதில் மூழ்குகிறார்கள்? அவர்கள் வித்தமயீம் இந்த இன்பத்தில் மூழ்குகிறார்கள். அவர்கள் அதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. பாஷ்யம். சத்வம் சத்வம் புனர்மயா பிரலோப்யமானோ அபி பிரியான் புத்ராதி பிரியரூபாம் ச அப்சரஸ் பிரமுதி லக்ஷணா காமான் அவித்யாயன் சேதயன் அனித்யத்வ அசாரத்வாதி தோஷான். இப்ப நானு சத்வம், நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்? நான் புனக மயா பிரலோபியமானகாபி, நான் மீண்டும் மீண்டும் நான் உன்னை ஆசை மூட்டப்பட்டவனாக இருக்கப்பட்டாய். நான் மீண்டும் மீண்டும் என்ன பண்ண? சோதிக்க ஆசை மூட்டினேன். ஆனா நீ என்ன பண்ணி இருக்கிற? எவ்வளவோ அது தரப்பா இது தரப்பா, உனக்கு ராஜாவாக்குற, உனக்கு அப்சர ஸ்திரீகளாம் உனக்கு கொடுக்குற, பங்களா தர்ற, இந்த பூமிக்கே ராஜாவாக்குற, அப்படிலாம் நிறைய நான் உனக்கு அந்த ஆசைகளை கொடுத்தேன், இந்த பிரியத்தை கொடுத்தேன் உனக்கு. அப்புறம் புத்திராதியின் பிரிய ரூபாம்ச அக்ஷரஸ்திதி லட்சணா, எப்படிப்பட்ட ஆசையில கொடுக்குற? புத்திர பௌத்ரான்
எல்லாம் உன்னுடைய ஆசை தீர வரைக்கும் சதாயுசுக 100 ஆண்டுகள் நீ வாழ வேண்டும். அந்த 100 ஆண்டுகள் உனக்கு உடலும் இந்திரியங்களும் இருந்து நீ எது வரைக்கும் நீ வாழ விரும்புவாயோ அது வரைக்கும் நீ வாழ்வாயாக. அதுக்கு தகுந்த உனக்கு தனங்களும் போகங்களை எல்லாம் என்ஜாய் பண்றதும் எல்லாமே உனக்கு கொடுக்குற அப்படின்னு எல்லாம் நான் உனக்கு சொன்னேன். அதையெல்லாம் என்ன பண்ற, நன்றாக சிந்தையன் தான் அபித்தியாயம் சிந்தையன் தேசாம், அதில் இருக்கக்கூடிய அனித்யத்துவ அசாரத்துவ அனித்தியத்தை, அந்த நிலையில்லாத தன்மையை நீ என்ன பண்ற, அந்த தோஷத்தை பார்த்தாய். அந்த தோஷத்தை நீ பார்த்து, இதெல்லாம் நிலையில்லாத பொருள், இதெல்லாம் உன்னுடைய பதவியே கொஞ்ச காலம்தான், இந்திரலோக பதவியே கொஞ்ச காலம்தான். நீ இருக்க வரைக்கும் தான் இந்த இன்பத்தை நான் துவிக்க முடியும். நீ போனதுக்கு அப்புறம் வேற ஒருத்தர் யமதர்ம பதவிக்கு வந்தா அவர் என்னையே அனுப்பிச்சிடுவாரு. அப்ப இதெல்லாமே நிலையில்லாதது, நிரந்தரம் இல்லாதது அப்படின்னு அதை நீ அந்த தோஷங்களை எல்லாம் பார்த்தாய். கே நச்சிகேதஹ அத்யத்ராக்ஷி அதிதிருஷ்டவான் பரித்யக்தவானசி அஹோ புத்திமதா தவ அப்பா, உன்ற புத்தி இருக்க அபரிமிதமான புத்தி அப்பா, மிகவும் உயர்ந்த புத்தி. உன்னுடைய புத்தி மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. இந்த லோகத்துல இந்த மாதிரி மனுஷனை பார்க்கறதே ரொம்ப ஆச்சரியம். என்னப்பா தட்டு நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ வேண்டாங்கிறிய. இந்த மாதிரி மனுஷனை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. தட்டு நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு, 500 ரூபாய் கட்டா வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு தட்டுல. பாப்பா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறிய. என்னப்பா இந்த உலகத்துல இது வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி உன்ற புத்தி இருக்கே, ஆச்சரியமா இருக்கேது. எப்படி இது ஆச்சரியமா இருக்கே. பரித்யக்தவானசி, எல்லாத்தையும் நீ விட்டு விட்டவனாகி விட்டாயே, எல்லாமே நீயே முன்னால் எல்லாம் விடப்பட்டதாச்சே. அத்யத்ராக்ஷி அதிசிருஷ்டவான் பரித்யக்தவானசி. அத்யத் என்ன, ஹே நச்சிகேதா, அத்யத்ராக்ஷி நீ எல்லாத்தையும் விட்டுட்ட. அப்ப என்னது, அதிசிருஷ்டவான் பரித்யக்தவானசி, இதெல்லாம் பறித்து பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டியே. அஹோ புத்தி புத்திமதா அஹோ புத்திமதா தவ, உன்னுடைய புத்தி நான் என்னன்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கப்பா. உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கப்பா. மூட ஜன பிரவருத்திம் வித்தமயி தனப்பிரியா. அப்போ என்ன ஆகுது, ஏதாம் அவாப்தவானசி ஸ்ருங்காம் சுச்சிதம் மூட ஜன பிரவருத்தி. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஏதாம் அவாப்தக அவாப்தவானசி, நீ விரும்புகிறவனாக நீ இல்லை, நீ இதையெல்லாம் விரும்புகிறவனாக நீ இல்லை. என்ன ஆகுது, மூட ஜன பிரவருத்தி வித்தமயி தனப்பிராயம். எப்படி அந்த தனங்களை விரும்பக்கூடிய யார் விரும்புவா, மூட ஜனர்கள், மூடர்கள் விரும்பக்கூடிய இந்த விஷயத்தை நீ விட்டு விட்டாய். எப்படி மூட ஜன பிரவருத்தி, மூடர்கள் எதை நோக்கி பிரவருத்தி செய்வார்களோ, பின்பற்றுவார்களோ, எதை நோக்கி பயணப்படுவார்களோ, எதை நோக்கி வித்தமையும் என்ன, தனப்பிரியா, தனத்தை விரும்பி எந்த மூடன் செல்கிறானோ அந்த தனத்தை, அந்த மூடத்தனத்தை நீ விட்டு விட்டாய். குச்சிதம்னா கீழான மனிதனுக்கு கீழான நிலைகளை தரக்கூடியது, துக்கங்களை தரக்கூடியது, துயரங்களை தரக்கூடியது. மூடர்கள் அதையே தேடுகிறார்கள், ஆனால் நீயோ அதை தேடவில்லை. அவாப்தவானது ஏதான், புரியுதா? இப்ப சிறுங்கா இந்த நகையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் நீயே வேணான்ட்ட. அநேக மூடாக எல்லா மனிதர்கள் என்ன செஞ்சா, எஸ்யாம் சொந்தவும் மச்சந்தி, எதில் என்ன எல்லோரும் மூழ்கிறார்களோ, அது மூழ்கி கஷ்டத்தை அனுபவிக்கிறார்களோ, வகவகா அவர் என்ன ஆகுது, அநேக மூடாக மனித மூடர்கள் நிறைய பேர் இருக்காங்கப்பா, நிறைய பேரு இருக்காங்க. உலகமே அதை நோக்கி தான், இல்ல மனிதமே அதை நோக்கித்தான் ஓடுகிறது. சில பேர் வேணா யோசிப்பான், பணம் எதனால வந்தது, வேணும்னு யோசிப்பான். வருது எப்படி நமக்கு நன்மை தருமா இல்ல நமக்கு தீமை தருமா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் பணம் டேபிள் கடையில வருது,
டேபிளுக்கு அடியில வருது. அப்ப யோசிப்பா, இது அப்ப அது என்ன ஆகுது, இது நமக்கு நன்மையை தருமா இன்பத்தை தருமா? அப்ப நன்மையை தருமா இருந்ததுன்னா என்ன பண்ணுவான், வாங்க மாட்டான். இதெல்லாம் எனக்கு நன்மை இல்லை. ஆனா இன்பத்தை தருங்கிறதெல்லாம் வாங்குறான், எனக்கு இன்பம் கொடுக்குது. நன்மையை வேண்டுபவன் வாங்க மாட்டான், எனக்கு வாழ்க்கைக்கு நன்மை இது கொடுக்காது. அப்ப ஏன் அப்படி இருந்தும் எல்லாரும் டேபிள் கடையில் ஏன் கையை நீட்டுறான்? தேவை இருக்கு. எதற்காக என்ன தேவை இருக்கு? இந்த சரீர உபயோகத்துக்கு, சரீர ரட்சணை. அப்படி என்ன நிறைய வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதை சேர்த்து வைப்போம், அதை செலவு பண்ணிடும். ஆமா, ஏசி மாட்டணும் வீட்டுல எல்லாம். அப்ப ஃப்ரிட்ஜ் வாங்கணும், டிவி வைக்கணும். வீட்டுக்கு வந்தாங்கன்னா பெரிய ஆபீசர் வாழ் இருக்க, பெரிய ஆள்டே, எப்படி வந்தாலும் தெரியாது, எப்படி வந்தது என்ன உடனே பக்கத்து வீட்டுக்கார சொல்லுவா, அவன் என்ன வந்து தெரியுமா எனக்கு எல்லாம் டேபிள் கீழே விளாடுங்க லஞ்சம் வாங்குறாரு. அப்புறம் என்ன கடைசியில ஈடி வரும். அப்புறம் என்ன லஞ்சம் பிடிச்சிட்டு போவேன். புரியுதா? தேவையில்லாத. அப்ப அடுத்த மந்திரம், தூரமேதே விபரீதே விசூச்சி, தூரமேதே விபரீதே விசூச்சி, அவித்யாயாச்ச வித்யாதி ஞாதா, அவித்யாயாச்ச வித்யாதி ஞாதா, வித்யாமபீப்சினம் நசிகேதசம் மன்யே, வித்யாமபீப்சிதம் நசிகேதசம் மன்யே, தத்வா காமா பகவோ லோலுபந்த, தத்வா காமா பகவோ லோலுபந்த. அப்போ உன்னுடைய புத்தியானது என்னது, நீ வந்து சிரேயஸை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறாய். அப்படி இந்த சிரேயஸை தேர்ந்தெடுக்கிறாய். மற்ற மூடர்கள் எல்லோருமே என்ன பண்றாங்க, சிரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள், அதில் சுழர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன சொல்றாங்க, தூரம் ஏதே விபரீதே விசூச்சி அவித்யா யா ச வித்யா இது ஞாதா. யா எவர்கள், வித்யா அவித்யா, அவித்யா வித்யா ஞாதாகா. இப்ப அவித்யா அப்படின்னா என்ன, வித்யானா என்ன? அவித்யானா என்ன, நன்மைனா என்ன, இன்பம்னா என்ன, கர்ம மார்க்கம்னா என்ன, ஞான மார்க்கம்னா என்ன, இது ரெண்டையும் ஞாதா அறிந்தவர்கள். அப்ப அதை எது எது வித்யா எது அவித்யா, எது நமக்கு பரம் எது நமக்கு அபரம், இதை அறிந்து கருதப்படுகிறார்களோ அது என்னன்னா, அது ரெண்டுமே என்ன ஆகுது, நன்மையும் இன்பமும். தூரமேதே முற்றிலும் விபரீதே, விபரீதமான விபரீதமான பலனை, விசூச்சி பலனை, பயனை, பாதையை உடையது. ரெண்டுமே விபரீதமான பாதையை பலனை கொண்டது. என்ன ஆகும்னாக்கா, வித்யாட்சினம் நச்சிகேதசம் பண்ணி. ஆனால் நீ என்ன பண்ற, இதை விட்டு விட்டு நீ நன்மையை தேடுபவன், அதாவது வித்தியை ஞான மார்க்கத்தை தேடுபவனாக நீ இருப்பதாக நான் அறிகிறேன். மன்னிய நான் அறிகிறேன். நீ காமாக பகவோ லோடு பந்தாக, பல நான் கொடுத்த அத்தனை இந்த பிரேய சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அது உன்னை ஈர்க்கப்படவில்லை அப்படின்ற தெளிவாக நாம் நாளை விசாரம் செய்வோம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். நமஸ்காரம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம்.